வணக்கம் நண்பர்களே. தினசரி ஒரு பயனுள்ள வீடியோக்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நேற்று வரை 4ஆம் அதிபதி எங்கிருந்தால் நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு 5ஆம் அதிபதி எங்கிருந்தால் நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி 5ஆம் இடத்துல என்னென்ன இருக்குன்னு ஒரு லைட்டாக ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். 5ஆம் இடம் தான் நம்மளுடைய முன்னோர்கள், 5ஆம் இடம் தான் நம்மளுடைய குலதெய்வம், 5ஆம் இடம் தான் நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள், 5ஆம் இடம் தான் நம்ம மனசுல தோணக்கூடிய எல்லா ஆசைகளும் நிறைவேற்றி தரக்கூடிய பாவம் இந்த 5ஆம் பாவம் தான். சரிங்களா? அதனாலதான் காதலை 5ஆம் இடத்துல நம்ம முன்னோர்கள் வச்சுக்கிறாங்க. மனம் போல வாழ்க்கை அமைக்கக்கூடிய தன்மை இந்த 5ஆம் இடம் தான். அப்படின்னு மனைவியால் நமக்கு லாபம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 5ஆம் இடம் தான். சரிங்களா? அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு இந்த தகவல் தொடர்பு தொழில் அந்த 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 விஷயத்தால ஒரு லாபம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் 3ஆம் இடத்துக்கு 3ஆம் இடமான 5ஆம் இடத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கு இதற்கு ஒரு தீர்வாக இந்த 5ஆம் இடம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கு இது 10ஆம் இடமா வரும். 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் தொடர்பு உண்டு. நல்லா புரிஞ்சுங்க. ஆயுள் ஸ்தானத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் தொடர்பு உண்டு. ஏன்னா ஆயுள் ஸ்தானத்துக்கு பெரிய கேந்திரம் சொல்லக்கூடிய 10ஆம் இடமா 5ஆம் இடம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லலாம். அதே மாதிரி 2ஆம் இடத்துக்கு முதல் கேந்திரமாக வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி 9ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் அந்த 5ஆம் இடம் இருக்கும். அதே மாதிரி 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு இது 7ஆம் இடமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்படி 5ஆம் இடம் எல்லா வகையிலுமே நம்மளோட கனெக்டிங் ஆகிட்டே தான் இருக்கும். அந்த 5ஆம் இடத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன், திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 5ஆம் இடத்தின் அதிபதி எங்கு இருந்தால் நன்மை, அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வழக்கம் போல ஃபர்ஸ்ட் மேச லக்னத்துல இருந்து ஆரம்பிச்சிடலாம். மேச லக்னத்துக்கு லக்னாதிபதி செவ்வாய், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சூரிய பகவான் வருவார். இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் அமரும் போது உச்சம் பெறுவார். ஒரு வகையில இது நன்மை தான். சரிங்களா? பூர்வ புண்ணியாதிபதி உச்சம் பெறுவது நன்மை. குழந்தைகள் கட்டாயம் இருக்கும். அந்த குழந்தைங்களால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாயம் இருக்கும். வீட்டில் மருத்துவ சிகிச்சைகளும் தொடர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இங்கே இருக்கு. அந்த வீட்டில் இருக்கும்போது ஒரு வகையில ஆதாயம். 5ஆம் அதிபதி 2ஆம் இடமான ரிஷபத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு அமைப்பு தான். ஓகேங்களா? அதாவது குழந்தைங்களால நமக்கு வருமானம் வரணும்னா 5ஆம் அதிபதி 2ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளணும். ஓகேங்களா? 5ஆம் அதிபதி 2ஆம் இடத்தினா 5க்கு பெரிய கேந்திரமா வரக்கூடியது 2ஆம் பாவம். அப்ப குழந்தைங்களால் வருமானம் உண்டு அப்படின்னு அர்த்தம். 5ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது 5ஆம் இடத்துக்கு லாபஸ்தானமா வர்றதுனால பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்தாலும் ஒரு நல்ல யோக பலன் உண்டு. 3ஆம் இடத்துல மிதுன வீட்டுல இருக்கும்போது கண்டிப்பா சூரியன் நல்ல பலனை கண்டிப்பா தருவார். கடகத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அது இந்த குழந்தைங்களால் சற்று செலவு ஏற்படும். எப்பவுமே 5ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கோ 4 4 5 5 4 இருந்துச்சுன்னா ஸ்கூல் மாற்றம், இடமாற்றம், வீடு மாற்றம், குழந்தைங்களால செலவு இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்திலே இருப்பது மிகப்பெரிய யோகம். சரிங்களா? அதுவும் சூரியனாகப்பட்டது மேச லக்னத்துக்கு அவர் 5ஆம் அதிபதியாகி 5ஆம் இடத்திலே இருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல யோகா அமைப்புகளை கட்டாயம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்க வேண்டாம். குழந்தைங்களால் ஏகப்பட்ட பிரச்சனையாகும். குழந்தைங்களை நினைச்சு கவலைப்படக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருப்பது. சரிங்களா? 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருப்பது அவர் அங்க நீச்சம்ங்கிற ஒரு அமைப்புல இருப்பாரு. இந்த இடத்துல அவர் அந்த இடத்துல இருப்பது அந்த அளவுக்கு நன்மையை தராது. 8ஆம் இடத்துல இருப்பது ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா லக்னாதிபதி உடைய இன்னொரு வீட்டுல ஒரு நட்பு உழவுல இருக்கும்போது நல்ல பலனை கண்டிப்பாக தரும். 9ஆம் இடத்துல இருப்பது 5ஆம் அதிபதி 9லயோ 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருந்தா அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறவங்களுக்கு மனசுல நினைக்கிறது செய்யக்கூடிய குழந்தைகள் கட்டாயம் பிறக்கும். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருப்பது யோகம். 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் மகரத்தில் இருப்பது திக்பலம் பெற்றிருக்கும். சரிங்களா? திக்பலம் பெற்று இருக்கும்போது எங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு யோகா அமைப்பு கண்டிப்பாக உண்டு. 11ஆம் இடத்தில் இருப்பதும் ஒரு நல்ல பலனை தரும். 12ஆம் இடத்தில் இருப்பதும் ஒரு நல்ல பலன்களை கண்டிப்பாக தரும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? குழந்தைங்களால் லாபம்னா 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருப்பது லாபத்தை தரும். சரி, ரிஷப லக்னம். இந்த ரிஷப லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதி நம்மளுடைய புதன் பகவான் ஒருவர். லக்னாதிபதி சுக்கரனுக்கு நண்பர். மேசத்துக்கு எப்படி செவ்வாயும் சூரியனும் நண்பரும் அதே மாதிரி ரிஷபத்துக்கு புதனும் சுக்கரனும் எல்லா லக்னங்களுக்கும் லக்னாதிபதியும் 5ஆம் அதிபதி நண்பராகவே தான் வருவாங்க. சரிங்களா? சரி, 5ஆம் அதிபதி புதனா வராரு.
ரிஷப லக்னத்துக்கு. லக்னத்தில் இருக்கும்போது திக்பலம் பெறுவார், மிகப்பெரிய யோகம். ஆனா அவர் மட்டும்தான் இருக்கணும், கூட வேற யாரும் இருக்கக்கூடாது, வேற எந்த கிரகம் பார்க்கணும். லக்னத்துல திக்பலம் பெற்று இருக்கும்போது நல்ல யோக பலன் தருவார். குழந்தைங்கக்கிட்ட எக்ஸ்ட்ரா டேலண்ட் இருக்கும், எழுத்து அழகா எழுதுவாங்க, காதல் திருமணம் உண்டு. சரிங்களா? அதே மாதிரி அவங்க வீட்டுல வந்து இந்த இடம் சம்பந்தப்பட்ட தாய்மாமன் வகையில ஒரு ஒரு மிகப்பெரிய ஆதாயம், இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில ஒரு பிரச்சனை கொடுத்து அதன் பிறகு தீர்வாக அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. லக்னத்தில் இருப்பது யோகம். 2ஆம் இடத்துல இதுவும் மிகப்பெரிய யோகம். ஏன்னா அவர் 2ஆம் இடத்துல ஆட்சி பலத்துல இருப்பார். இதுவும் மிக மிக பெரிய யோகம். ஓகேங்களா? ரிஷப லக்னம் புதன் வந்து பாத்தீங்கன்னா மிதுனத்துல இருக்கிறவங்களுடைய குழந்தைங்களாம் நல்ல வசதியோட தான் வாழ்றாங்க. இது பழைய காலத்துல நம்மளுடைய அனுபவத்தை வந்து நம்ம இதுல வந்து பார்க்கிறோம். சரிங்களா? சரி, அதன் பிறகு பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இது அந்த அளவு நல்ல இடம் இல்லை. 5ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம்னால இந்த வீட்டுல வந்து புதன் பகை அடையும், அது நல்ல பலனை தராது. சிம்மத்துல இருப்பது 4ஆம் அதிபதி, நான் முன்னாடியே சொன்னேன் 5ஆம் அதிபதி 4ஆம் இடத்துலயோ 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துலயே இருப்பது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கண்டிப்பாக தரும். ஏன்னா 9, 10 எப்படி தர்ம கர்ம அதிபதியோ அதுல பாதி இது. ஓகேங்களா? அதனால இதுவும் நல்ல ஒரு அமைப்பை தரும். 5ஆம் அதிபதி 4இல் இருப்பதும் 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல உச்சம் பெறுவது ரெண்டுமே நல்ல யோகம். ஓகேங்களா? கண்ணில உச்சம் பெறுவது நல்ல யோகம். அதே மாதிரி 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுக்கிரனுடைய வீட்டுல, ஏதாவது லக்னாதிபதி ஒரு வீட்டுல இருக்கிறாரு. இந்த வீட்டுல புதன் வந்து நட்பு உழவுல இருப்பாரு. குழந்தைங்களால வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு செலவினங்கள் இருந்தாலும் வரவும் உண்டு அப்படின்னு அர்த்தம். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் போவது அந்த அளவுக்கு நல்ல பலன் இல்லை. 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல கல்வி தேர்ச்சி பெற்று இருப்பாங்க, மறைமுகமான ஜோதிட சாஸ்திரம் இருக்கும், குழந்தைங்களால் மிகப்பெரிய ஆதாயம் இருக்கும், இவங்க குடும்பத்துல கட்டாயம் ஒரு காதல் திருமணம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் கண்டிப்பா சொல்லலாம். 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு போகுது. சரிங்களா? இங்க சுப கிரகமாக இருந்தால் நல்ல கவனிங்க, இங்க சனி பக்கத்துல எந்த வகையிலும் வந்துடக்கூடாது. 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருப்பது பாதக ஸ்தானம்னாலும் பாதகமும் தரும், நன்மையும் தரும். ஆனா 5ஆம் அதிபதி போய் எந்த வீட்டுல இருந்தாலும் அந்த வீட்டை வளர்க்கவே செய்யும், அதை கெடுக்காது. அந்த அமைப்புல இங்க 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருப்பது நன்மை. 10ஆம் இடத்தில் இருப்பது கூட நன்மை. 11ஆம் இடத்தில் நீச்சம் அடைஞ்சு 5ஆம் இடத்தை பார்ப்பார். ஒரு நீச்சம் அடைஞ்சாலும் குறைந்த வழியில் 5ஆம் இடத்தில் பார்ப்பது கட்டுக்குள்பட்டு நன்மை. 12ஆம் இடம் பரவாயில்ல, ஏன்னா அவர் திக்பலத்துக்கு பக்கத்துல வருவார், அந்த வீடு அவருக்கு ஆகாத வீடு, அதனால இங்க கெடுபலன் இருக்காது. மேக்சிமம் இந்த 5ஆம் அதிபதியை நீங்க பத்தி பேசுனீங்க அப்படின்னா மேக்சிமம் நல்ல பலனாவே தான் வரும் 12 லக்னத்துக்குமே. சரி, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு லக்னாதிபதி போது 5ஆம் அதிபதி சுக்கிரன், லக்னத்தில் இருப்பது சிறப்பு. சரிங்களா? எப்பவுமே 5ஆம் அதிபதி லக்னத்தை தேடி வருது அப்படின்னா அவங்க மனசுல நினைச்ச அத்தனை விஷயங்களும் நடக்கும். இப்போ ஒண்ணும் இல்லைங்க, கலைஞருடைய ஜாதகம் கடக லக்னம், 5ஆம் அதிபதி செவ்வாய் 7ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்று தன்னுடைய 4ஆம் பார்வையா 10ஆம் இடத்தை பார்த்தார். அவர் மக்கள் போற்றும் பிரதிநிதி ஆனார், மக்கள் தலைவர் ஆனார். இந்த 5ஆம் இடம் மக்கள் தலைவரையும் சொல்லும். அதே மாதிரி மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஜாதகத்துல மிதுன லக்னம் 5ஆம் அதிபதி சுக்கிரன் டைரக்டாவே போய் 10ஆம் இடத்துல உச்சம், 5ஆம் அதிபதி 10ல உச்சம். அந்த அமைப்புல இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுத்துச்சு, இரும்பு பெண்மணியின் பெயர் வாங்குச்சு, ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக விளங்குச்சு. ஓகேங்களா? சரி, அந்த அமைப்புல தான் நீங்க இதை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற அமைப்புக்கு இந்த 5ஆம் அதிபதி இந்த விஷயத்தையும் கண்டிப்பாக வந்து தரும் அப்படின்னு. அப்ப மிதுன லக்னம்னு எடுக்கும்போது எனக்கு இந்த விஷயத்தை இங்க ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால ஷேர் பண்றேன். மிதுன லக்னத்துக்கு லக்னத்துல வந்து சுக்கிரன் அமைவது மிகப்பெரிய ஒரு யோகம். 2ஆம் இடத்திலையும் 3ஆம் இடத்திலையும் சுக்கிரன் இருப்பது நல்லதல்ல. 4ஆம் இடத்தில் நீச்சமாக இருந்தாலும் திக்பலத்துல இருப்பாரு. இங்க கண்டிப்பாக இது யோகத்தை தரும், மக்கள் போற்றும் மனிதர் ஆவார். நம்மளுடைய ஜோதிடத்துல நம்மளுடைய ஜோதிட பிதாமகர் திரு கோயில்பட்டி தங்கப்பாண்டியன் ஐயா 5ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்றிருந்தாலும் அந்த நீச்சம் அதன் பிறகு திக்பலம் அடைஞ்சிருந்தாலும் அவர் பாருங்க ஜோதிடத்துல கடந்த ஒரு 15 வருஷமா ஒரு மிகப்பெரிய பெயர் புகழ் அடைஞ்சாரு. அதுக்கு காரணம் இந்த 5ஆம் அதிபதி செய்யற வேலை. ஓகேங்களா? சரி, அதன் பிறகு 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருப்பது அதுவும் நல்ல ஒரு யோகா அமைப்பு. பெண் குழந்தைகளால் மிகப்பெரிய ஒரு ஆதாயம் இருக்கும், கடை வீதியில சொத்து அமையும், கோர்ட்டு வழக்குகள்லாம் உங்களுக்கு கோர்ட்டு வழக்கு இருந்துச்சுன்னா உங்க பக்கம் தீர்ப்பாகும். 6ஆம் இடத்தில் இருக்க வேண்டாம், அது செவ்வாயுடைய வீடு அப்படிங்கிற அமைப்புல அந்த வீடு அந்த அளவு நல்ல பலனை தராது. 7ஆம் இடத்தில் இருப்பது கூட பரவாயில்லை, நல்ல ஒரு அதாவது பாதிப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்ல முடியாது. 8ஆம் இடமும் 9ஆம் இடமும் அந்த வீட்டுல சுக்கிரன் இருப்பது நட்பு வீட்டுல இருக்கனால இதுவும் நல்ல பலனை தரும். 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருப்பது மிக 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 நல்ல பலன். 11ஆம் இடத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இங்க நல்ல பலன் எதிர்பார்க்க முடியாது, இருந்தாலும் லாபஸ்தானம் அப்படிங்கிற ஒரு முறையில ஓரளவுக்கு நல்ல பலன் இங்கேயும் உண்டு. 12ஆம் இடம் ஆட்சி வீடு, இந்த இடத்துலயும் நல்ல பலன் இருக்கும். சரி, அதன் பிறகு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கடக லக்னம். கடக லக்னத்துக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய். இப்ப அதை பத்தி தான் நம்ம சொன்னோம்.
கடக லக்கணத்துக்கு லக்கணத்திலேயே செவ்வாய் வந்து நல்லா கவனிச்சுங்க. இது இப்போ ஒரு அரசியலுக்கு வந்து துடிச்சிட்டு இருக்கிற ஒருத்தருடைய ஜாதகத்துல இதுதான் கடக லக்னம், கடக ராசி. அவர் 5ஆம் அதிபதி லக்னத்துல வந்து முதல்ல நீச்சம், அதன் பிறகுதான் நீச்ச பங்க ராஜயோகம் அமைஞ்சிருக்கு. எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? சரி, எங்களுக்கு தெரியும் எப்படி வேலை செய்யும்னு, அது பொது வெளியில ஷேர் பண்ண வேணாம் அப்படிங்கிறதா சொல்றேன். கடக லக்னம் 5ஆம் அதிபதி முதலில் நீச்சம் அடைஞ்சிருக்குது. இந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல அமைப்பாக எனக்கு தெரிஞ்சு இல்லை. கடக லக்னத்துக்கு லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து அங்க நீச்சம் அடையக்கூடாது. சரிங்களா? சரி, 2ஆம் இடத்துல இருக்கலாம், தாராளமாக இருக்கலாம், அருமையான யோக பலன். சரிங்களா? 3ஆம் இடத்துல இருக்க வேண்டாம், அவருக்கு அது பகையான வீடு. 4ஆம் இடத்துல சுக்கரனுடைய வீடுங்கிறதுனால பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பை நம்ம பார்க்கலாம். 5ஆம் இடத்தில் இருப்பது கட்டுக்கு உள்பட்டு நன்மை. ஏன்னா 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருப்பது மிக மிக நன்மை தான். ஆனா அது பாவகரகமா இருக்கு, பூர்வீகத்தை கெடுத்து யோகத்தை கொடுக்கும். 6ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய நன்மை. 7ஆம் இடத்துல உச்சம் பெறுவதும் ஒரு வகையில நன்மை தான். சரிங்களா? 8ஆம் இடத்தில் இருப்பது கெடுக்காது. 9ஆம் இடத்தில் இருப்பது, அதாவது மீனத்தில் இருப்பது நல்ல யோக பலன்களை தரும். 10ஆம் இடத்துல திக்பலமாகி இருப்பது இதுவும் மிகப்பெரிய ஒரு யோகங்களை கண்டிப்பாக தரும். 11ஆம் இடத்தில் இருப்பது நல்லது. 12ஆம் இடத்தில் அவர் இருக்கக்கூடாது. அதன் பிறகு சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதி சூரியன், 5ஆம் அதிபதி குரு, லக்னத்தில் திக்பலம் பெற்று இருப்பது மிக மிக பெரிய யோகம். சரிங்களா? 5ஆம் அதிபதி லக்னத்துல, சிம்ம லக்னத்திற்கு லக்னாதிபதி 5ஆம் இடத்துல, 5ஆம் அதிபதி லக்னத்தில் வந்து அமர்வது யோகம். 2ஆம் இடத்தில் இருப்பது அந்த அளவுக்கு சிறப்பு அல்ல. சரிங்களா? 3ஆம் இடத்தில் இருப்பது பரவாயில்லை. ஒரு ஒரு சுபகிரகம் ஒரு வீட்டுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு மோசமான பலன் சொல்ல முடியாது. 4ஆம் இடத்துல இருப்பது மிக மிக சிறப்பான ஒரு யோகம். 5ஆம் இடம் அபாரமான யோகம். ஏன்னா அவர் மூலத்திரிகோண ஆட்சி அடைவார் தனுசுல. 6ஆம் இடத்தில் இருக்க வேண்டாம். 7ஆம் இடமும் அவருக்கு அந்த அளவு உகந்த வீடு இல்லை, ஏன்னா நிஷ்பலம் அடைஞ்சிருவார். 8ஆம் இடத்துல அவர் ஆட்சி பெறுவார், இதுவும் நல்ல ஒரு யோக அமைப்பு. 9ஆம் இடம் நட்பு வீட்டுல இருப்பாரு, சூப்பரான ஒரு அமைப்பு. 10ஆம் இடம் ரிஷபத்துல குரு வலயத்துல இருப்பாரு, நல்ல அமைப்பு. 11ஆம் இடத்துல இருக்க வேண்டாம். 12ஆம் இடத்துல உச்ச வலுவில் இருக்கும்போது நல்ல யோக பலன். சரி, அதன் பிறகு கன்னி லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சனி, லக்னாதிபதி புதனுக்கு நண்பரம். அப்போ லக்னத்துல அவர் வந்து இருக்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை தருவாரு, பூர்வீக இடத்துக்கு எடுக்க வைப்பாரு, கடன் நோய் எதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த கொடுத்துட்டு தான் மற்ற யோகங்களை கண்டிப்பாக தருவார். ஏன்னா 5ஓட பிளஸ் 6ஆம் அதிபதியும் அவர் சேரனால இந்த பலனையும் சேர்த்து சொல்ல வேண்டிய சூழ்நிலை. இல்லாட்டி கீழே கமெண்ட் பண்ணுவீங்க, சார் நான் கன்னி லக்னம், எனக்கு 5ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கு, ஆனா நீங்க சொல்ற மாதிரி இல்லை அப்படிம்பாங்க. அவர் 6ஆம் அதிபதியோட ஆதிபத்தியத்தையும் சேர்த்து தானே செய்வாரு. சரி, 2ஆம் இடத்தில் இருப்பது இது ஒரு வகையில நல்லதுதான். 5ஆம் அதிபதி உச்சம் பெறுவது யோகம். நான் முன்னாடியே 2 மாபெரும் தலைகளுடைய ஜாதகத்தை சொல்லியிருக்கேன் அந்த அமைப்புல. 3ஆம் இடத்துல விருச்சிகத்துல இருக்கிற அமைப்பு நல்லது அல்ல. 4ஆம் இடமான தனுசுல இருப்பது கெடுக்காது, யோகத்தை தரும். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்திலே இருப்பது பூர்வீக இடத்தை கெடுத்து பூர்வீக இடத்துல இருந்து வெளியில கொண்டு வந்து விட்டு அதன் பிறகு உங்களுக்கு யோகத்தை தரும். 6ஆம் இடத்தில் இருப்பது பரவாயில்ல, அப்படி ஒரு மோசமான பலன் சொல்ல முடியாது, நல்ல யோகம் இங்க கிடைக்கும். 7ஆம் இடத்துல இருப்பது மிக சிறப்பான ஒரு யோகம், குருவின் வீட்டுல திக்பலத்தோட இருப்பாரு, நல்ல ஒரு சிறப்பான ஒரு யோக பலன் கண்டிப்பா கிடைக்கும். 8ஆம் இடம் இங்க அவர் இருக்கக்கூடாது, 5ஆம் அதிபதி நீசம் அடையக்கூடாது. 9ஆம் இடம் சூப்பரான இடம், ரிஷபத்துல அருமையான இடம், இங்க இருக்கும்போது நல்ல யோக பலன்களை சனி அள்ளி தருவார். 10ஆம் இடமும் சிறப்பான ஒரு யோகத்தை கண்டிப்பாக தெரியும், தொழில் வகையிலையும். அதே மாதிரி குழந்தைங்களால ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஆராய்ச்சி தரும். 11ஆம் இடமும் 12ஆம் இடமும் அவருக்காக. துலாம் லக்னம், இதுக்கும் 5ஆம் அதிபதி சனி பகவான் தான். லக்னத்துல உச்சம் அடைஞ்சிருந்தாலும் அவர் நிஷ்பலம் அடைவாரு, திக்பலம் இழந்துருவாரு. ஒரு வகையில நன்மை, ஒரு வகையில அது நன்மை இல்லைன்னு எடுத்துக்கலாம். 2ஆம் இடத்துல ஒரு இருக்க வேண்டாம். விருச்சிகத்துல தனுசுல இருக்கும்போது சூப்பரான யோகம், அபாரமான யோகம். சரிங்களா? 4ஆம் இடத்துல இருப்பது வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் சொல்ல முடியாது. ஆனா 4ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் ஆட்சி பெற்று இருப்பது நன்மை தான். ஒரு கட்டுக்கு உள்பட்டு அங்க யோகத்தை தருவாங்க. எதையாச்சும் நாங்க அவருக்கு எடுத்துதான் ஆகணும். 5ஆம் இடத்துல இருப்பதும் நல்ல யோகம் தான். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல ஆட்சி பெறுவது அப்ப கூட பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கொடுத்து வில்லங்கத்தை கொடுத்து அதன் பிறகுதான் யோகத்தை கொடுக்கும். 6ஆம் இடமான மீனத்தில் இருப்பது ஓரளவுக்கு நல்ல பலனை தரும். 7ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீசம் அடைஞ்சிருந்தாலும் அங்க திக்பலம் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ளார வரனால பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இருக்கும்போது யோகத்தை தரும். 8ஆம் இடம் ரிஷபத்துல இருக்கும்போதும் அந்த 5ஆம் அதிபதி வந்து நல்ல ஒரு யோக பலனை தருவார். 9ஆம் இடமான மிதுனத்துல இருக்கும்போதும் நல்ல அபாரமான யோகம் உண்டு. 10, 11 நல்ல சிறப்பல்ல. 12ஆம் இடத்தில் இருப்பது மிக 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 சிறப்பான ஒரு யோகத்தை கண்டிப்பாக தரும். சரி, அதன் பிறகு பாத்தீங்கன்னா விருச்சிக லக்னத்துக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் வந்து குரு பகவான் லக்னத்துல நட்பு வலுவுல திக்பலம் பெற்றிருப்பார், மிகப்பெரிய யோகம். 2ஆம் இடத்துல இருப்பது தனுசுல மூலத்திரிகோணம் ஆட்சி, இதுவும் நல்ல ஒரு யோகம். 3ஆம் இடத்தில் இருப்பது நல்லதல்ல. 4ஆம் இடத்தில் இருப்பது பரவாயில்லை.
5ஆம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பான ஒரு யோகம். 6ஆம் இடத்தில் இருப்பது கூட பரவாயில்ல, நல்ல ஒரு சூப்பரான ஒரு யோகம். 7ஆம் இடத்துல குரு வலயம்ங்கிற ஒரு மெத்தேடில் அங்க அவர் வந்துருவாரு. அதனால அந்த வீடு கூட ஒரு பெரிய பாதிப்பை தராது. 8ஆம் இடம் இங்க அவருக்கு ஆகாது. 9ஆம் இடத்தில் உச்சம் நல்ல பலன். 10ஆம் இடமான சிம்மத்தில் இருப்பது மிக 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 நல்ல பலன். 11ஆம் இடமான கன்னியில் இருப்பது அந்த அளவுக்கு சரியான பலன் அல்ல. 12ஆம் இடத்துல இருப்பது ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியா வரக்கூடிய கிரகம் செவ்வாய். லக்னத்தில் இருப்பது நன்மை. சரிங்களா? அவருடைய கோபம்லாம் வடிகட்டப்பட்டு அவருடைய கோபம் ஒரு பாதி கோபத்தோட இருக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து தருவார். சரிங்களா? 2ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருப்பது, 5ஆம் அதிபதி உச்சம் பெறுவது யோகம் தான். 3ஆம் இடத்துல இருப்பது பரவாயில்லை. 4ஆம் இடத்துல இருப்பது மிகப்பெரிய யோகம். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்திலே இருப்பது குழந்தைங்களுக்கு செலவும் அந்த பூர்வீகம் சம்பந்தப்பட்ட இடத்துல பிரச்சனையும் கொடுத்து உங்களுக்கு யோகத்தை தரும். அதே மாதிரி 6ஆம் இடத்துல சுக்கரனுடைய வீட்டுல இருக்கும்போது இந்த இடம் கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா பெருசா இங்க வந்து பெரிய லாபம் எல்லாம் வராது. ஏன்னா லக்னம் தனுசு லக்னம். 7ஆம் இடத்தில் இவர் இருக்க வேண்டாம். 8ஆம் இடம் நீசம். 9ஆம் இடத்தில் தாராளமாக இருக்கலாம் சிம்மத்துல. 10ஆம் இடம் வேண்டாம். 11ஆம் இடத்துல கட்டுக்குள்பட்ட நன்மை. 12ஆம் இடத்தில் தாராளமாக இருக்கும். ஓகேங்களா? அதன் பிறகு பாத்தீங்கன்னா மகர லக்னம். மகர லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சுக்கரன். அப்போ மகர லக்னத்துக்கு லக்னத்துல சுக்கரன் வந்து இருக்கக்கூடிய அமைப்பு மிக அருமையான ஒரு யோக அமைப்பு. 2ஆம் இடத்துல இருப்பது சிறப்பு. 3ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது அதை விட சிறப்பு. 4ஆம் இடத்தில் திக்பலம் பெறுவது நல்ல யோகம். 5ஆம் இடத்துல ஆட்சி பெறுவது மிக மிக சிறப்பு. 6ஆம் இடமான மிதுனத்தில் இருப்பது நல்லது. 7, 8 மட்டும் அவருக்கு ஆகாது. 9ஆம் இடத்துல நீச்சமா இருந்தாலும் பரவாயில்லை, நல்ல அமைப்பு. 10ஆம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பான ஒரு யோகம். 11ஆம் இடம் இது வந்து பாத்தீங்கன்னா கட்டுக்கு உட்பட்டு நன்மையை தருவார். 12ஆம் இடம் பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு மெத்தேட். கும்பலக்னம். கும்பலக்னத்துக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன். லக்னத்தில் இருக்கும்போது திக்பலம் அடைவார், நல்ல யோகத்தை தருவார். 2ஆம் இடத்துல இருக்கும்போது நீச்சம் அடைஞ்சிருந்தாலும் குருவுடைய வீட்டுல இருக்கிறனால இது அந்த அளவு ஒரு கெடுபலன்னு சொல்ல முடியாது. ஆவரேஜான நல்ல பலன் உண்டு. 3ஆம் இடத்தில் அவர் இருப்பது நல்லதல்ல. 4ஆம் இடத்தில் தாராளமாக இருக்கலாம், எங்கே ரிஷபத்துல. 5ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று இருப்பது இதுவும் மிகப்பெரிய நன்மை. 6 அவருக்கு ஆகவே ஆகாது. 7ஆம் இடம் சூப்பர் அபாரம். 8ஆம் இடம் மிக மிக அபாரம். 9ஆம் இடம் மிக மிக சூப்பர். 10 அவருக்கு ஆகாத வீடு, விருச்சிக வீடு. 11ஆம் இடத்தில் இருப்பது நன்மையை தரும். 12ஆம் இடத்துல இருப்பது கூட பரவாயில்லை, நல்ல யோகத்தை தரும். அதன் பிறகு கடைசியாக மீன லக்னம். லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் ஒளியோட அவர் எங்க இருந்தாலும் யோகங்க, ஒரே வரி. இதுலயும் கூடுதல் யோகம் எங்க இருக்கும்போது பாருங்க, லக்னத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய யோகம். 2ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல யோகத்தை தரும். 3ஆம் இடத்துல உச்சம் அடையும் போது நல்ல யோக அமைப்பு தரும். 4ஆம் இடத்தில் இருக்கும்போது திக்பலத்தை தரும். 5ஆம் இடத்தில் இருக்கும்போது ஆட்சி பலத்தை தரும். 6ஆம் இடத்துல இருக்கும்போது நட்பு உழவு இருக்கும். 7ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல ஒரு சிறப்பான ஒரு யோகமா இருக்கும். 8ஆம் இடம் கூட பரவாயில்ல, குரு சுக்கரனுடைய வீட்டுல இருக்கனால ஓரளவுக்கு நல்ல பலன் உண்டு. 9ஆம் இடம் நீச்சமா இருக்கும், பட் இங்க ஒளியோட இருக்கும்போது நல்லது. சரிங்களா? 10ஆம் இடம் இதுவும் நல்ல ஒரு அமைப்பு. 11ஆம் இடமும் 12ஆம் இடமும் அந்த அளவு ஒரு பெரிய சிறப்பை தராது அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களே, நம்மளுடைய 5ஆம் அதிபதி 12 லக்னங்களுக்கும் எங்கே இருந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். இது ஒரு சின்ன அவுட்லைன் மட்டும்தான். நன்மை எந்த வீட்டில் இருக்கும்போது தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் தான் பார்த்திருக்கோம். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோல நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.